வணக்கம். வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை தேடி வரும். ஓகேங்களா? எங்களுடைய ஸ்கூல் வீடியோஸையும் நீங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் அது இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸாக இருக்கட்டும், அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கிராமர் டாபிக் வந்து டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு வீடியோ வரும். ஓகேங்களா? மற்ற நேரத்தில் வர்றது எல்லாமே நம்மளுடைய சில்ட்ரன் எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைங்க வீடியோ தான் அதில் வரும். சாயந்தரம் 5 மணிக்கு வர்றது மட்டும்தான் கிராமர் டாபிக். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த டூன்னு ஒரு ரூட் வேர்டு இருக்குங்க. இதை நம்ம எப்படி தமிழ்ல இது சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த டூ அப்படின்னா அதுவும் அர்த்தம். அதுவும் அப்படின்னு அங்க எம்பசைஸ் பண்ணி சொல்றோம். ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் எழுதி கொண்டு இருக்கிறான், அதுவும் அழகான ஹேண்ட் ரைட்டிங்ல. இப்ப சில பேர் எழுதவே மாட்டாங்கன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு ஆச்சரியமா உட்காந்து எழுதுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? ஏய், அவன் எழுதுறான், அதுவும் அழகான ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறான் சொல்லலாம் இல்லைங்களா? அதுவும். அதனால அந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணி சொல்றோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் வருகிறார், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வர்றாரு. அவர் வர்றாரு, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வர்றாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி அதுவும் அப்படின்னு எம்பசைஸ் பண்ற சுச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த அந்த டூ வச்சு பேச போறோம். ஓகேங்களா? எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது அப்படிங்கறத அந்த சென்டென்ஸை பொறுத்து தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவன் எழுதி கொண்டு இருக்கிறான், அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். இது ஒரு சென்டென்ஸுங்க. இதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஹி. எழுதுறது சப்ஜெக்டுக்கு அடுத்தது, அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் வருங்க. நான் அதை சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமா அந்த டூ, அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வரும். இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்ப அங்க சென்டென்ஸை பொறுத்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதுறதா இல்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வருமா அப்படிங்கறது அங்க சென்டென்ஸை பொறுத்து தான் அது மாறுபடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த டூ, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்டா வராது, அதுக்கப்புறம் நவுன் வரும். ஓகேங்களா? என்னங்க வரும்? நவுன் வரும். ஓகே, இப்ப இதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். இதுதான் ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இப்ப பாருங்க, அவன் எழுதிட்டோமா? எழுதி கொண்டு இருக்கிறான்னா இப்ப அவன் எழுதிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ ஒரு குழந்தை எழுதுது, அவன் எழுதவே மாட்டான். நம்ம ஆச்சரியமா சொல்லலாம், ஏன் அவன் எழுதுறான், அதுவும் அழகான கையெழுத்துல அவன் எழுதுறான் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, இப்பதான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லணும். இப்ப ஹி கே ஆக்சிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் வந்து இஸ். ஹி இஸ் எழுதுறதுக்கு ரைட், நம்ம ரைட்டு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஹி இஸ் ரைட்டிங், அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். முடிச்சிட்டோமா? அடுத்தது பாருங்க, அதுவும் அப்படின்னா அந்த டூ அப்படின்னா அதுவும் எப்படி எழுதுறான்? அழகான எழுத்துல எழுதுறான். இன்ன பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங், அழகான எழுத்துல எழுதுறான் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். பாருங்க, இது ஃபுல் சப்ஜெக்ட். ஃபுல் சப்ஜெக்ட்னா நான் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட் ஒரு verb. he is writing, அவன் எழுதுறான். எப்படி? அந்த டூ, அதுவும் அழகான ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறான். எழுதுறான்னு சொல்றதுக்கு பதிலாக தான் அழகான ஹேண்ட் ரைட்டிங்ல அப்படின்னு முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, அவர் வருகிறார், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல. இப்போ ஏதோ ஒரு வெயிட், இப்போ ஒருத்தருக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு லைனா நிக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப அவரு திடீர்னு வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்?
அவர் வராரு, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வராரு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவர் வருகிறார் அப்படின்னு சொல்றோம். இத நீங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொன்னாலும் சொல்லுங்க, இல்ல இப்பதான் அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம அதை பாக்குறோம் அப்படின்னா நீங்க கண்டினியூஸ் டென்ஸ்ல சொன்னாலும் சொல்லுங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ரெண்டு டென்ஸ்லயுமே சொல்லிடலாம். பொதுவாவே அவர் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வருவாரு அப்படின்னா அவரோட பொதுவான கருத்து தானே அது. அப்ப அதை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஹி வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். ஹி கம். இந்த சப்ஜெக்ட் ஹி வந்திருக்கிறதுனால வேர்பு கூட எஸ் சேர்த்துக்கிறோம். ஹி கம்ஸ், அவர் வருகிறார். எப்படி வராரு? அதுவும், அதுதான் அங்க அழுத்தம் கொடுக்கிறோம், எம்பசைஸ் பண்றோம். ஓகேங்களா? அண்ட் தட் டு பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் அண்ட் ஒயிட் பாருங்க, he comes, அவர் வருகிறார். and that to black and white, அவர் வர்றாரு, அதுவும் black and white ட்ரெஸ்ல வர்றாரு அப்படின்னு நம்ம ஆச்சரியமா அந்த இடத்துல சொல்றோம். இப்ப இதையே இது பொதுவா அவர் எப்போதுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வர்றாரு அப்படின்னா நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். இதையே பிரசன்ட் கண்டினியூ, இப்பதான் வர்றாரு, இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்கிறத கண்ணால பாக்குறோம். அவர் வர்றாரு, அங்க பாரு, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல வர்றாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப இதை எப்படி சொல்லலாம்? he இப்பதான் வர்றாரு அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ். he is coming. இந்த கம் கூட ing ஆட் பண்றோம். he is coming. மற்றபடி எல்லாமே அதே தாங்க வரும். and that too என்ன ட்ரெஸ்ல? பிளாக் அண்ட் ஒயிட்ல. பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேங்களா? அந்த அதுவும் அப்படிங்கிறது அந்த இடத்துல அவங்க செய்கிற செயலை நம்ம எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த அண்ட் டூ பயன்படுது. நெக்ஸ்ட், இப்ப பாருங்க, என் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், அதுவும் எளிதான முறையில சொல்லி தராருன்னு சொல்ல போறோம். எங்க ஆசிரியர் பாடம் நடத்துறாருங்க, அதுவும் ஈஸியா சொல்லி தராருங்க அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, என் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், எப்பொழுதுமே அவர் அப்படிதான் நடத்துவார் அப்படின்னா நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்லிடலாம். என் ஆசிரியர், மை டீச்சர். மை டீச்சர் கற்பிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? டீச். டீச் கூட நம்ம இந்த சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல இஎஸ் சேர்க்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? மை டீச்சர் டீச்சர்ஸ் அப்படின்னா கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறாரு? the lesson. the lesson. என்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். and that too. and that அதுவும் அப்படின்னு வருது இல்லைங்களா? அதுக்கு தான் இது and that too அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் எப்படி சொல்றாரு? ஈஸியா சொல்லி தராராம். அப்ப in an easy மெத்தட் இல்லைன்னா ஈஸி வே, என்ன வேணும்னு சொல்லலாம். ஈஸி மெத்தட். பாருங்க, மை டீச்சர் டீச்சர்ஸ் த லெசன். என்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். அண்ட் தட் டு இன் an ஈஸி வே இல்லைன்னா இன் an ஈஸி வே சொல்லிக்கலாம். ஒருவேளை நீங்க மெத்தட சொல்றீங்க அப்படின்னா மை டீச்சர் டீச்சர்ஸ் த லெசன் and the two in easy method. அப்ப அப்படி சொல்லும்போது இங்க a வச்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க மெத்தட சொல்றீங்கன்னா மெத்தட்னு சொல்லிக்கோங்க. நோ சாரி, ஏன்னா நம்ம ரெண்டுக்குமே ஈஸி தானே சொல்ல போறோம். ஈஸி வே அண்ட் ஈஸி மெத்தட். அப்ப இந்த இடத்துல வவ்வல் சவுண்ட் வந்திருக்கிறதுனால தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்? ஆன் சொல்றோம். ஓகேங்களா? சொல்ல வேணாம். My teacher teaches the lesson and the two in an easy way. இன்னொரு இது எப்படி சொல்லலாம்? My teacher teaches the lesson and the two in an easy method. இப்ப ரெண்டுக்குமே ஈஸி வர்றதுனால நம்ம and தான் பயன்படுத்தி. ஓகே, got it? Next, இங்க மழை பெய்யுதுங்க. போன்ல நம்ம யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்போம், இங்க மழை பெய்யுதுங்க, அதுவும்
இடி மின்னலுடன் மழை பெய்யுதுங்க அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்கே மழை பெய்கிறது, இப்பதான் பெஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். இல்ல பொதுவாவே இடி மின்னலுடன் மழை பெய்யுதுனால நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லிக்கலாம். அதோட சூழலுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பிரசன்ட் டென்ஸா இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாங்கிறது நம்ம அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு மழை பெய்யுது, நம்ம ஃப்ரெண்டு கிட்டே இல்ல யார்கிட்டயோ சொல்றோம், எப்பா மழை பெய்யுது, அதுவும் இடி மின்னலுடன் மழை பெய்யுது அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? அப்ப எப்படி சொல்லலாம்? இட் இஸ், இட் இஸ். மழை பெய்யறதுக்கு என்னங்க? ரெயின். ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் இல்லைங்களா? அது கூட, ஏன்னா இப்பதானே பெய்ஞ்சிட்டு இருக்கு. இட்ஸ் ரெய்னிங். எங்க பெய்யுது? ஹியர். இங்க மழை பெய்யுது. அதுவும், அதுவும்னா என்ன சேர்க்கணும்? அண்ட் தட், அண்ட் தட் டூ. அதுவும் எப்படி பெய்யுதான்? இடி மின்னலுடன். இடி மின்னலுடன், இந்த உடன்ங்கிறது வருது இல்லைங்களா? அதனால வித். வித். இடிக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? தண்டர். இடிக்கு இங்கிலீஷ்ல தண்டர். மின்னலுடன் அண்ட் லைட்னிங். அதை என்ன சொல்லணுங்க? லைட்னிங். அவ்வளவுதாங்க. பாருங்க, இட்ஸ் ரெய்னிங் ஹியர், இங்க மழை பெய்யுது. அண்ட் தட் டூ வித் தண்டர் அண்ட் லைட்னிங். மழை பெய்யுது, அதுவும் இடி மின்னலுடன் செமையா சாத்துதுங்க மழை சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் இது. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, இப்ப நம்ம வீட்டை போய் திறக்கணும், சாவியை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். அப்ப அங்க போய் வீட்டை திறந்து போகிறோம், ஏதோ பக்கத்து வீட்டு சாவி அடுத்த வீட்டு சாவி ஏதோ ஒரு சாவியை போட்டு திறக்கிறோம், வீட்டை திறக்கவே முடியல. அப்ப நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்லலாம்? நம்ம வீட்டை திறக்கணும், ஆனா உடைச்சாதான் திறக்கலாம். உடைச்சாதான் என்ன பண்ண முடியும்? திறக்க முடியும். உடைப்பதன், அதுவும் உடைச்சாதான் திறக்கலாம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, நாங்கள் கதவை திறக்க வேண்டும். நாங்கள்னா என்ன இங்கிலீஷ்ல? we. திறக்க வேண்டும் அப்படின்னா we have to இல்லைன்னா should. நீங்க என்ன வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப ரெண்டு முறையில நம்ம எழுதிடலாம். we have to. அந்த have to யூசேஜ் நம்ம இன்னொரு நாளைக்கு போடலாம். எந்த இடத்துல have to யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லலாம். சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப நமக்கு பூட்டை உடைக்கணும்னு நமக்கு ஆசை கிடையாது, சாவி தொலைஞ்சிருச்சு, அதனால நம்ம உடைச்சே ஆக வேணுங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்கும். அதனால ஹாவ் டு போடுறோம். புரியுதுங்களா? இப்ப ஹாவ் டு வந்து நமக்கு விருப்பம் கிடையாது, இருந்தாலும் ஏதோ ஒரு ரீசன் நம்மள அதை செய்ய சொல்லுது, அப்பதான் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். we have to lock the, sorry, we have to open the door. we have to open the door. நாங்க கதவை திறக்க வேண்டும். அடுத்தது என்ன சேர்க்கணுங்க? and that two. அதுவும் எப்படி? உடைப்பதன் மூலமாக. அந்த மூலமாக அப்படின்னா by. உடைப்பதன் மூலமாக by breaking it. அத உடைப்பதன் மூலமாக தான் நம்ம கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Got it? We have to open the door and that too by breaking it. இப்படியும் சொல்லலாம். இதுதான் கரெக்ட் வே. ஒருவேளை இந்த have to யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம should வச்சு சொல்லிக்கலாம். we should open the door and that too by breaking it. அதை உடைக்கிறதன் மூலமா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். Got it? நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப மறுபடியும் நம்ம வந்து புதுசா மேனேஜர் நம்மளோட கம்பெனிக்கு வர்றாரு அப்படின்னு அவரை இன்வைட் பண்றதுக்கு நம்ம எல்லாம் அப்படியே லைன் கட்டி நிக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப வர்ற மேனேஜர் பொதுவாகவே உயர் பதவியில் இருக்கிறவங்க ஒரு கார்ல வருவாங்கன்னு தானே எதிர்பார்ப்போம். அவர் சடனா நடந்து வர்றாருன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் பாக்குற ஃப்ரெண்டு, ஏய் அங்க பாரு மேனேஜர் வர்றாருடி, அதுவும் எப்படி வர்றாரு? நடந்து வர்றாரு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவர் கார்ல வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு நிக்கிறோம்.
கார்ல வரல, அதுவும் எப்படி வராராம், நடந்து வராருன்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, மேனேஜர் வருகிறார். The manager is coming. இப்பதானே வந்து கொண்டு இருக்கிறார். The manager is coming. மேனேஜர் வந்துகிட்டு இருக்கிறாரு. அதுவும் and that too. And that too. அதுவும் எப்படி, நடந்து. அப்ப நான் ஸ்கூலுக்குலாம் நடந்து போறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பை வாக்குன்னு தானே சொல்லுவோம். அப்ப பை வாக்கிங். அவ்வளவுதாங்க. பாருங்க, the manager is coming and that too by walking. மேனேஜர் வராரு, அதுவும் நடந்து வராரு அப்படின்னு சொல்றோம். Got it? Next. இப்ப பாருங்க, ரயிலு இப்ப நம்ம ஸ்டேஷன்ல நிக்கிறோம். இன்னும் ட்ரெயினை காணுமே அப்படின்ட்டு நிக்கலாம். இல்லைன்னா லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருப்போம். இப்ப டிக்கெட்லாம் பொறுமையா வாங்கிக்கலாம், இருடி போய்க்கலாம், இன்னும் டைம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்குறோம். அப்ப ட்ரெயின் வந்துடும். நம்ம என்ன சொல்லலாம், ட்ரெயின் வருது பாரு, அதுவும் சீக்கிரமாவே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ரயில் ஸ்டேஷனுக்கு வருது, அதுவும் எப்படி வருது, சீக்கிரமாவே அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, The train is arriving. வந்து கொண்டு இருக்கிறது. The train is arriving. எங்க வந்துட்டு இருக்கு, ஸ்டேஷனுக்கு. அப்ப at the railway station. At the railway station. ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, அதுவும் அப்படின்னு எம்பசைஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுதான். And that too. And that too எப்படி வருது, சீக்கிரமாவே, early. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? The train is arriving at the railway station and that too early. சீக்கிரமாவே ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், அவ வருகிறாள், அதுவும் ஒரு அழகான ட்ரெஸ்ல வராடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவ வரா, அதுவும் அழகான ட்ரெஸ்ல வரா அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம், அவள் வருகிறாள் அப்படின்னா he is coming. இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம பாக்குறோம் அப்படின்னா is coming வச்சு நீங்க சொல்லணும். இல்ல பொதுவாவே எப்போதுமே அழகான ட்ரெஸ்ல தான் வருவா அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ரெண்டுமே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த இடத்துல. he is coming, அவ வருகிறா, எப்படி வரா, அதுவும் and that too. And that too, அதுவும் எப்படி, அழகான ஆடையில். ஆடையில் அந்த இல் சவுண்ட் வருதுங்களா, அதுதான். என்ன, பியூட்டிஃபுல் ட்ரெஸ். என்ன, பியூட்டிஃபுல் ட்ரெஸ். இப்போ பாருங்க, he is coming and that too in a beautiful dress. அவ வராடா, அதுவும் அழகான ட்ரெஸ்ல வராடா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இப்ப வந்துகிட்டு இருக்கிற அவ, அதை பார்த்துட்டு நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், அங்க பாரு அவ வரா, அதுவும் அழகான ட்ரெஸ்ல வரா பாரு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஒருவேளை அவ எப்போதுமே நல்லா அழகாதான் வருவா, அழகாதான் ட்ரெஸ் பண்ணுவா அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம், he இல்ல, she. அவள் தானே, she is coming and that too in a beautiful dress. அவ அழகான ட்ரெஸ்ல வரா அப்படின்னு சொல்றோம். இப்ப இதையே எப்பொழுதுமே அவ அழகான ட்ரெஸ்ல தான் வருவா, அவ ட்ரெஸ் எப்போதுமே அழகா தான் இருக்கும் அப்படின்னா she comes. இந்த இடத்துல பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். சப்ஜெக்ட் verb கூட s எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? she comes and that too, அதுவும் in a beautiful dress. in a beautiful dress. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்பதான் வந்துகிட்டு இருக்கா, நம்ம அதை பார்த்துட்டு சொல்றோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவ எப்போதுமே அப்படிதான் வருவா அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்லயும், இப்பதான் நடக்குது அப்படின்னா அதை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் சொல்றோம். நெக்ஸ்ட்,
அவள் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நல்ல ஒரு பெரிய பொண்ணாவே இருக்கு, சமைக்கவே தெரியாம அந்த பிள்ளைய நம்ம வளர்த்துக்கிட்டே வந்திருப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு நாள் நீ இருமா நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போய் சமைச்சிட்டு இருக்கோம். இப்ப உடனே நம்ம வீட்டுக்காரர் வராரு, நம்ம ஃப்ரெண்டுங்க யாராவது வந்துடுறாங்க, என்ன சமைக்காம உக்காந்துருக்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? அங்க பாருங்க, அவ சமைக்கிறா, அதுவும் மிகுந்த நம்பிக்கையுடன், நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அவ சமைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப புரியுதுங்களா? அப்ப அவ சமைத்து கொண்டு இருக்கிறாள், அதுவும் மிகுந்த நம்பிக்கையுடன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப பாருங்க, அவள், ஷீ இப்பதானே சமைச்சிட்டு இருக்கா, அதனால கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்ல போறோம். she is cooking, she is cooking அவ சமைத்து கொண்டு இருக்கிறாள், அதுவும், and that too, and that too எப்படி? மிகுந்த நம்பிக்கை உடன், அந்த உடன் தான் with, with great confidence, நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். பாருங்க, she is cooking and the two with great confidence, அவ மிகுந்த நம்பிக்கையுடன் அவ சமைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, அவ பாடுகிறாள், அதுவும் மிகுந்த உற்சாகத்துடன் பாடுறாங்க அப்படின்னு சொல்ல போறோம். அவள் பாடுகிறாள் அப்படின்னா இப்பதான் பாடிட்டு இருக்கானா கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுங்க. இல்ல அவ எப்போதுமே பாட்டெல்லாம் சூப்பரா பாடுவாங்க, நல்லா ஆர்வமா பாடுவாங்க அப்படின்னா நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லயே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஷீ பாடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? சிங். நம்ம இதை ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் சிங். சிங்கு கூட ஷீ வந்திருக்கிறதுனால எஸ் சேர்க்கிறோம். ஷீ சிங்ஸ், அவ பாடுறா. எப்படி பாடுறா? அண்ட் தட் டூ, அண்ட் தட் டூ எப்படி பாடுறாங்க? உற்சாகத்துடன், வித் கிரேட் பாஷன். அதுக்கு என்னங்க சொல்லணும்? பாஷன். உற்சாகத்துடன் அவள் பாடுறா. பாருங்க, she sings, அவ பாடுறா, and that too with great passion, அவ உற்சாகத்துடன் அவ பாடுறா. ஒருவேளை இப்பதான் அவளுக்கு பாடவே தெரியாது, நம்ம நீ அந்த காம்படிஷன்ல சேர்ந்தே ஆகணும், போ முதல்ல கலந்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம கம்பல்சரி பண்ணி, அதாவது எப்படி சொல்றது, கட்டாயப்படுத்தி நம்ம அவங்கள சேர்த்து விடுறோம்னு வச்சிங்களேன், அவ ஐயோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே பயந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க? பாரு, அவ பாடுறா, அதுவும் மிகுந்த உற்சாகத்துடன் பாடுறா பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இப்பதான் பாடுறா அப்படின்னா she is singing, she is singing, and that too with great பாஷன், உற்சாகத்துடன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப நம்ம எங்கேயாவது போயிட்டு இருப்போம், அந்த ஒரு கம்பெனில கொஞ்சம் பேர் வேலை செய்வாங்க, நம்ம பார்த்துடுறோம், அப்ப சொல்றோம் பாருங்களேன், பாரு அந்த கம்பெனில வேலை செய்யறாங்க, அதுவும் லேட் நைட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்களேன் சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் இது. இப்ப இதை எப்படி சொல்லாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.